நம்மளுடைய தமிழக சமுதாயத்தை வளமாகவும் நலமாகவும் மாற்ற உங்களால முடிஞ்ச ஒரு பங்களிப்பை செய்யறதுக்கு டாப் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக ஒரு நல்லது ஒரு வாய்ப்பை இங்க கொடுக்க போறோம். நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமி பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு முழுக்கவே தெரியும். கிராமப்புற பகுதியில் இருக்கக்கூடியவர்களையும் ஒரு அரசு பணியில உட்கார வச்சு நம்மளுடைய தமிழ் சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போனோம் அப்படிங்கிறதையே ஒரு உன்னதமான நோக்கமாக கொண்டு சேவை நோக்கில் செயல்பட்டு இருக்கக்கூடியதான் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி. நம்மளுடைய டாப் ஐஏஎஸ் அகாடமி கிளைகள்லாம் பாத்தீங்கன்னா பொதுவாக கிராமப்புறங்கள்ல தான் இருக்கும். ஏன்னா கிராமப்புறங்கள்ல இருக்கவங்களையும் அரசு பணிகளுக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு உன்னதமான நோக்கத்துல தான் நாம செயல்பட்டு வரோம். ஸோ அந்த முறையில நம்ம கூட சேர்ந்து நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி இணைந்து மக்களுக்கு சேவையாற்றுறதுக்கு உங்களுக்கும் ஒரு அரிய ஒரு வாய்ப்பை உன்னதமான வாய்ப்பை நம்ம கொடுக்க போறோம். என்ன அப்படின்னா, இப்போ நம்ம டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, தென் பார்த்தீங்கன்னா ரயில்வே, அது இல்லாமல் டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் படிச்சிருக்கக்கூடிய போட்டித் தேர்வாளர்களுக்கு பயிற்சி அளிக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் பணிக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட் தான் நாம இப்போ பண்ண போறோம். அதை தான் இந்த வீடியோல பாக்குறோம். நம்ம டாப் ஐஏஎஸ் பாத்தீங்கன்னா தமிழ்நாடு முழுக்கும் கிட்டத்தட்ட ஒரு 58 கிளைகள் கிட்ட இருக்கணும். நம்மளுடைய இந்த 58 கிளைகள் மூலமா நாம ஒவ்வொரு பிரான்ச்லயுமே பாத்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரயில்வே, எஸ்எஸ்சி, தென் டிஎன்யூஎஸ்ஆர்பில போலீஸ், எஸ்எஸ் இந்த மாதிரி கிளாஸஸ் எல்லாமே நம்மளோட எல்லா பிரான்ச்சஸ்லுமே போயிட்டு இருக்குது. ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நாம மாணவர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்க இப்போ ஆசிரியர் பணிக்கான ரெக்ரூட்மெண்ட் நாம கொடுத்துருக்கோம். ஸோ இதுல என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போதைக்கு தேவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல எல்லா சப்ஜெக்ட்ஸுமே இப்போ தமிழ், கணிதம், பொது அறிவியல், சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, தென் சோசியலை பொறுத்த வரைக்கும் ஹிஸ்டரி, ஐஎன்எம், நம்மளுடைய பொலிட்டிக்கல் சயின்ஸ், எக்கனாமி, ஜியோகிராஃபி, ஸோ இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ். அது போக டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய 8வது யூனிட், 9th யூனிட் இருக்குல்லைங்க, நம்மளுடைய தமிழக வரலாறு மற்றும் பண்பாடு 8th யூனிட் இருக்கும் டிஎன்பிஎஸ்சி ஜிஎஸ்ல. 9th யூனிட் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த மாதிரி இது எல்லாமே இருக்கும். இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே எடுக்கிறதுக்காக இப்போதைக்கு நம்ம டீச்சர்ஸ் வார்னர் கொடுக்குறோம். நம்மளுடைய இது நாள் வரைக்கும் நம்ம படிச்சு நம்மளுடைய நாலேஜ் அப்படிங்கிறது ஒரு போட்டித் தேர்வில் இருக்கவங்களுக்கு பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்துறோம். நம்ம பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனாரோட வரிகளை பார்த்திருப்பீங்க. ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நாம் ஏன் படித்தோம் என்பதையும் மறந்து விடாதே அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அதாவது படிப்பு அப்படிங்கிறது அதோட பயன் எப்போ அப்படின்னா, நாம படிச்சதை நம்ம லைஃப்ல முதல்ல அப்ளை பண்ண தெரியணும், இன்னொருத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க தெரியணும். நம்ம படிச்ச படிப்போட பயனே என்னன்னா அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதெல்லாம் இருக்குது. படிப்புங்கிறது ஒருத்தர்கிட்ட மட்டுமே இருந்துடக்கூடாது. நம்மளோட நாலேஜ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட மட்டுமே இருக்கக்கூடாது. கொடுக்க கொடுக்க தான் என்ன பண்ணும், நாலேஜ் ஆனது இம்ப்ரூவ் ஆகும் இல்லையா? ஸோ அது மாதிரி நம்மளுடைய அறிவை நமக்கு நம்மளை சுத்தி இருக்கக்கூடியவங்களுக்கு கொடுத்து நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய சமுதாயத்தையும் உயர்ந்த நிலைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் ஆசிரியர் பணியுடைய உண்மையான உன்னதமான நோக்கமாகவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆசிரியர் பணி தான் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி மூலமா நாம உங்களுக்கு கொடுக்குறோம். போட்டித் தேர்வு பயிற்சியில எக்ஸ்பீரியன்ஸா இருக்கக்கூடிய கேண்டிடேட்ஸ்க்கு இந்த வாய்ப்பு நம்ம கொடுக்குறோம். ஸோ இதுக்காக நீங்க பண்ண வேண்டியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நம்ம என்னென்ன சப்ஜெக்ட்ஸ்லாம் இப்போ நம்ம ரெக்ரூட் பண்றோம் அப்படின்னு பார்த்திருப்பீங்க. ஸோ இது தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 58 கிளைகளுக்குமே பொருந்தக்கூடியது. இதுல நீங்க ரெகுலரா போயிட்டு கிளாஸ் எடுக்கலாம். இல்ல ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பிரான்ச்சஸா இருந்தா நீங்க அங்க ஸ்டே பண்ணி கூட கிளாஸ் எடுக்க இல்லைங்கன்னா நீங்க அது கூட பண்ணலாம். சரிங்களா? ஸோ இதுக்காக நாம கீழே இந்த வீடியோக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு லிங்க் கொடுத்துருக்கோம். இதுல உங்களோட டீடைல்ஸ் நீங்க ஃபில் பண்ண போறீங்க. உங்களோட பேசிக்கான டீடைல்ஸ், நீங்க எந்த ஊரு, நீங்க என்ன படிச்சிருக்கீங்க, உங்க பேர் என்ன, உங்களோட கான்டாக்ட் நம்பர் என்ன, ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட், இந்த மாதிரி பேசிக்கான இன்ஃபர்மேஷன். தென் பாத்தீங்க அப்படின்னா நீங்க எந்த பிரான்ச்ல கிளாஸ் எடுக்க வில்லிங்க இருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது. சரிங்களா? இப்போ நீங்க நம்ம டாப் ஐஏஎஸ்க்கு பார்த்தீங்கன்னா சவுத் தமிழ்நாடு ஏரியாவில் இருக்கிறீங்க அப்படின்னா, இப்போ திருநெல்வேலி சரௌண்டிங்ல இருக்கீங்கன்னா திருநெல்வேலி சுற்றி இருக்கக்கூடிய நீங்க எந்த பிரான்ச்சுக்கு வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ திருநெல்வேலி சரௌண்டிங்ல பார்த்தீங்கன்னா வள்ளியூர் இருக்குது, ஆலங்குளம் இருக்குது, அம்பை, கடையம், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தென்காசி இருக்குது, சங்கரங்கோயில் இருக்குது, ராஜபாளையம் இருக்குது. இந்த மாதிரி சரௌண்டிங் கூட நீங்க எங்கெல்லாம் கிளாஸ் இருக்க வில்லிங்கா இருக்கிறீங்க இந்த மாதிரி. தூத்துக்குடி பக்கத்தில் இருந்தீங்கன்னா விழாத்திக்குளமா, கோவில்பட்டியா இந்த மாதிரி ஏரியாக்கள் நீங்க எந்தெந்தெல்லாம் வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்ல டீட்டெயிலையும் கீழே கொடுத்துட்டு தென் பார்த்தீங்கன்னா உங்களுடைய போட்டோ அண்ட் ரெஸ்யூம் இது மட்டும் நீங்க அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். சரிங்களா? கீழே இருக்க லிங்க்ல உங்களுடைய டீட்டெயில் கொடுத்து போட்டோவும் ரெஸ்யூம் அப்லோட் பண்ணீங்கன்னா நம்மளுடைய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் செல், நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியில் இருக்கக்கூடிய ஆசிரியர்களை தேர்ந்தெடுக்கக்கூடிய டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் செல்ல இருந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க. கால் பண்ணி பேசுவாங்க. கால் பண்ணி பேசினதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கமிங் ஃப்ரைடே வரக்கூடிய வெள்ளிக்கிழமை பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜூம்ல ஒரு இன்டர்வியூ வச்சிருப்பாங்க. சரிங்களா? ஜூம் மீட் இருக்கு இல்லையா? ஜூம் மீட் மூலமா ஒரு இன்டர்வியூ வைப்பாங்க. அந்த இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நீங்க உங்க பக்கத்துல உடைய லோக்கல் பிரான்ச் இருக்கு இல்லையா, நம்மளோட டாப் ஐஏஎஸ் அகாடமியோட பக்கத்துல உங்களுக்கு நியரஸ்டா இருக்கக்கூடிய பிரான்ச்ல போயிட்டு நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கிறீங்களோ
அந்த சப்ஜெக்டுக்காக ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. அந்த சப்ஜெக்ட்ல இருந்து உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கொடுப்பாங்க. ஸோ அதை வந்து நீங்க டெஸ்டா எழுத போறீங்க. தென் அங்கேயே பாத்தீங்கன்னா ஒரு டெமோ கிளாஸ் இந்த ப்ராசஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ அப்போ நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்க போறீங்களோ, எந்த பிரான்ச் வேணுமோ அதை நீங்க லிங்க்ல வந்து நீங்க அப்ளை பண்றீங்க. தென் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்மிங் ஃப்ரைடே வந்து பாத்தீங்கன்னா ஜூம் மீட்ல ஒரு இன்டர்வியூ வந்து வைக்கிறோம். அப்போ அடுத்த ப்ராசஸா பாத்தீங்கன்னா பக்கத்துல இருக்க பிரான்ச்ல போயிட்டு நீங்க என்ன சப்ஜெக்ட் எடுக்கணும்னு வெளியே கொடுத்தீங்களோ ஸோ அதுல ஒரு டெஸ்ட் எழுத போறீங்க. அங்க ஒரு டெமோ கிளாஸ் அட்டெண்ட் பண்ண போறீங்க. அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நீங்க வந்து டெமோ எடுப்பீங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கடுத்து ஃபர்தரான ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். இது வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா இருக்கக்கூடிய அந்த ப்ராசஸ்லாம் இருக்கு. தென் அதுக்கு எடுத்துக்கூடிய ப்ராசஸ் வந்து நெக்ஸ்ட் வந்து நம்மளோட டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் செல்ல இருந்து உங்களுக்கு வந்து இன்டிமேஷன் கொடுப்பாங்க. சரிங்களா? ஸோ இது பத்தின வேற ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தா கூட பாத்தீங்கன்னா ஒரு நம்பர் கொடுத்துருப்போம் பாருங்க, 7358450600 7358450600 அப்படிங்கிற நம்பருக்கு பாத்தீங்கன்னா நீங்க கால் பண்ணி உங்களுக்கு சந்தேகங்களை கேட்டுக்கலாம். இது நம்மளோட டீச்சர்ஸ் ரெக்ரூட்மெண்ட் செல்லுடைய கான்டாக்ட் நம்பர். நீங்க இதுல கான்டாக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தேவையான டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க. இப்போதைக்கு நம்ம டீச்சர்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்ஸ் மட்டும் நம்ம வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ போட்டித் தேர்வு பயிற்சியில வந்து நீங்க ஆல்ரெடி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படி உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது இங்க தாராளமா இதுல வந்து அப்ளை பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து நம்மளுடைய தமிழ் சொசைட்டிக்கு முக்கியமான ஒரு பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கறக்காக இப்படி ஒரு வாய்ப்பு வந்து கொடுத்துருக்கோம். ஏன்னா ஆசிரியர் பணி அப்படிங்கிறது ஒரு அறப்பணி, அதுக்கே ஒன்று அர்ப்பணி அப்படின்னு சொல்லுவாங்க. சான்றோர்களால் மதிக்கப்படக்கூடிய ஒரு பணி இல்லைங்க. நிச்சயமா நம்மளால பார்க்கும்போது நாம வந்து நிறைய பேருக்கு வந்து வழிகாட்ட முடியும், நிறைய பேருக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். சொல்லுங்க, நம்ம சமுதாயத்துல சுத்தி இருக்கக்கூடிய அனைவரையுமே நம்ம கூட சேர்த்து என்ன பண்ணலாம், அழைச்சிட்டும் ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்த நம்மளால முடியும். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான பணி தான் இந்த ஆசிரியர் பணி இல்லைங்க. நாம மட்டும் வாழ்க்கையில சாதிக்கிறது சாதனை இல்லைங்க. நம்ம சுத்தி இருக்கக்கூடிய அனைவரையும் சேர்த்து சாதனையாளர்களாக மாத்துறதுதான் நம்ம வாழ்க்கையோட வெற்றியும் சாதனையுமாவே இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட இதுல வந்து நாமளும் இப்போ காம்படிட்டிவ் எக்ஸாம் வந்து படிச்சுக்கிட்டு இருப்போம் இல்லையா. இப்போ நமக்கு இதுல வந்து டீச்சிங்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, டீச்சிங்காக இருக்கிறோம், டீச்சிங் ஃபீல்ட்ல இருக்கிறோம். நாமளும் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல எழுதி ஒரு குரூப் 1 யூபிஎஸ்சி இந்த மாதிரி போஸ்டிங்லாம் போட்டு நமக்கு கனவுகள் இருக்கும். அப்போ நாமளும் படிப்போம், நாமளும் படிச்சிருப்போம். அதே நேரத்துல நம்ம கூட இருக்கக்கூடியவங்களையும் உயர்த்துவோம், நாமும் உயர்வோம், நம்ம கூட இருக்கக்கூடியவங்களையும் உயர்த்தி கொண்டு போவோம். இப்படிங்கிறதா நம்மளுடைய முக்கியமான ஒரு நோக்கம். ஸோ அதுக்காக தான் இந்த ரெக்ரூட்மெண்ட் போட்டிருக்கோம். இப்போ இது வந்து தமிழ்நாட்டிலுடைய 58 கிளைகளுக்கும் சேர்த்து தான் நம்ம வந்து இதுல வந்து சொல்லியிருக்கிறோம். சரிங்களா? அது மட்டும் இல்லாம நம்மளோட மதுரை கிளையில பாத்தீங்க அப்படின்னா அங்கேயும் கிளாஸ் இருக்கிறதுக்காக நம்ம டீச்சிங் ஸ்டாஃப் ஆண்டர் வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? ஆல்ரெடி நம்ம மொத்த எல்லா பிரான்ச்சும் சேர்த்து தான் கீழே லிங்க் கொடுத்துருக்கோம், அதில் அப்ளை பண்ணிக்கோங்க. இது போக நம்ம மதுரை, காரைக்குடி, தேனி, சிவகங்கை, பரமக்குடி, திண்டுக்கல் இருக்கு இல்லையா. ஸோ இந்த ஏரியால டீச்சிங் ஸ்டாஃப் ஆண்டருக்காக பாத்தீங்கன்னா நாம அங்க ஒரு ஜாப் ஃபேர் வந்து பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு நீங்க இங்க இருக்கக்கூடிய லிங்க்ல வந்து அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? ஸோ இது வந்து நம்ம மதுரை சரௌண்டிங்ல இருக்குங்க, நம்ம சென்ட்ரல் சோன் இருக்குல்ல, டாப் சென்ட்ரல் சோன் அப்படின்னு சொல்லுவோம். மதுரை, காரைக்குடி, தேனி, சிவகங்கை, பரமக்குடி, திண்டுக்கல் இந்த ஏரியால இருக்கக்கூடிய பிரான்சஸ் எல்லாமே இங்கெல்லாம் நீங்க கிளாஸ் இருக்க வெளிங்க இருக்கீங்கன்னாக்க நீங்க மதர் பிரான்சஸோட கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். சரிங்க? ஸோ இதுக்காக இருந்தாலும் சரி நம்மளுடைய கீழே கொடுத்துருக்க லிங்க்ல வந்து நீங்க உங்களோட டீட்டெயில் வந்து கொடுத்துருங்க. ஸோ இப்படிப்பட்ட ஒரு உன்னதமான வாய்ப்பு வந்து நம்ம வந்து கொடுக்குறோம். நீங்களும் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமியோட இணைந்து சேவை நோக்கில நம்ம தமிழ் சமுதாயத்தை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு போறதுக்காக உங்களால முடிஞ்ச பங்களிப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அரிய வாய்ப்பை தான் நம்ம டாப் ஐஏஎஸ் அகாடமி கொடுத்துருக்கிறோம். ஸோ உங்களோட சேர்ந்து பணிபுரியறதுக்காக நாங்க ஒரு பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். ஸோ உங்களுக்கு கிடைச்ச இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ்லாம் இந்த மாதிரி ஃபீல்ட்ல இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லிக் கொடுங்க. நாமும் உயர்வோம், நம்முடன் இருப்பவரையும் உயரச் செய்வோம். நன்றி, வணக்கம்.